ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாட்டு சந்தைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்திருந்தோம். அப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நாட்டு மாடுகள் பற்றி ஏதாவது பதிவு போடுங்க, தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம இன்றைக்கும் வந்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மாடெல்லாமே வந்து காலையில் 6 to 8 மணி வரைக்கும் தான் வந்து நாட்டு மாடெல்லாம் வந்து சேல்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுபோக இங்கே ஒருத்தர்கிட்ட வந்து சொல்கிறேன்னு இருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டு மாடெல்லாம் எங்கே போனால் பார்க்கலாம், எங்கே கிடைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறதையும் நான் கட்டாயம் பதிவிடுறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பொள்ளாச்சி சந்தைக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாசாணியம்மன் கோயில் போகிற ஆனமலை பஸ் போகிற ரூட்டில் ஏறி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னாவே இந்த பொள்ளாச்சி மாட்டு சந்தைக்கு வந்துக்கலாம். மழை பெஞ்சிருக்க மாட்டேருக்குது, இங்கே எல்லாமே கொஞ்சம் சகதியாக இருக்குது. எல்லாம் லோடு ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது வண்டி. என்னங்க இன்றைக்கி மாடுகளோட வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அற்புதமாக இருக்கிறது. ஹலோ அண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? என்னுடைய பேர் செல்வராஜுங்க. செல்வராஜ். ஆமாங்க, தமிழ்நாடு மாட்டு வியாபாரி சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கேன். ஓ, தமிழ்நாடு மாட்டு வியாபாரி சங்கத்தோட பொருளாளர். ஆமாங்க. சரிங்கண்ணா. ஆனால் நம்மளதில் நாட்டு மாடுகள் பற்றி நிறைய பேர் பதிவு கேட்டிருந்தாங்கண்ணா. சரிங்க. நம்ம நாட்டு மாடு வாங்கணும் அப்படின்னா எங்கே வாங்கலாம், எந்த மாதிரி இடத்துல வாங்கலாம், அப்புறம் நம்ம சந்தையில் பொள்ளாச்சி சந்தையில் நாட்டு மாடுகள் எப்போ வரும், அதிக வரத்து அதிகமாக இருக்கும்? இப்போ நாட்டு மாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரிஜினல் காங்கை பிரீடுனா பாரம்பரியமாக காங்கேயம் சந்தை இருந்தது. அந்த காங்கேய சந்தையில் ஒரிஜினல் காங்கை பசுகள் தான், காங்கை காளை தான் இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஈரோடு இருந்தது. ஈரோடு விட்டு பார்த்தீங்கன்னா தாராபுரம் இருந்தது. தாராபுரத்துக்கு அடுத்தது ஒட்டஞ்சத்திரம், திருப்பூர், இப்படி ஒரு சந்தைகளாக இருந்ததில் இப்போ நாலா சரிவில் ஒரு சந்தைகளாக அப்படியே நலிநடைந்து வந்துருச்சுங்க. ஏன்னா இந்த விராட்டிகள் பசுகள் இப்போ காங்கிரச்சு, சாய்வால், இந்த மாதிரி விராட்டி இனங்கள் எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு நம்ம நாட்டு இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வந்துருச்சு. ஆனால் இப்போ நாட்டு இனங்கள் வச்சிருக்கிறது எதுக்காகனா, ரேக்கலா ரேஸுக்கு கொண்டு போகலாம், நாட்டு மாட்டு பால்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக வேணும்னு எல்லோரும் விரும்பி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கணும்னு சொல்லி சொன்னோன்னா இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் போனால் வாங்கலாங்க. ஒட்டஞ்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு மேலே சந்தை இருக்குது. திங்கக்கிழமை அன்னைக்கு திருப்பூர் சந்தை இருக்குது. திருப்பூர் சந்தை அதிகாலையில் இருக்குது, 7 மணிக்கு. அங்கே எல்லாம் வாங்கி விற்று போக பாய்க்கு உள்ள மாடுகள் நம்ம பகுதிக்கு, பொள்ளாச்சி பகுதிக்காக இருந்தாலும் வேறு ஊர்களுக்காக இருந்தாலும் வியாபாரி வாங்கிட்டு வருவாங்க. அது பொள்ளாச்சி சந்தைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணிக்கு இங்கே இருந்தால் என்னென்ன விராட்டிகள் மாடுகள் வருதுன்னு எல்லா விராட்டி மாடுகள் வருதுங்க. காங்கேய இனம் மட்டும் அல்ல, ஜெர்சி வருது, HF வருது, சிந்து பீட்டில் வருது, இப்படி பல்வேறு வகையான இனங்கள்லாம் வருது. ஆனால் இங்கே ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வர்ற மாடும் இங்கே வருது, தாராபுரம் வாங்குற மாடு வருது, ஈரோட்டிலேருந்து வாங்குற மாடுகள் இங்கே வருது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் 5:30 to 6 வந்தால் எந்தெந்த விராட்டி மாடுகள் பார்க்கணும், விவசாயிகளுக்கு எது தேவைப்படுதோ எல்லா மாடுகளுமே எடுக்கலாம். இப்போது நாட்டு மாடுல பார்த்துட்டிங்கன்னா அதிக விலைக்கு நம்ம சந்தையில் எவ்வளோ விலைக்கும் விற்றுருக்குறாங்கண்ணா? நம்ம சந்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் ரேக்கலா ரேஸ் வாங்கக்கூடிய காளைகள் நீங்கள் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இங்கே சந்தைக்குள்ள வாங்கியிருக்காங்க. 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அதிகபட்சம். அதே டைமிங்க்கு ப்ரைஸுக்கு வந்துருச்சுன்னா அந்த காளைகளுக்கு நல்லா விலை போகுதுங்க. 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அது டைமிங்கில் வரணும். டைமிங்கில் வரணும்.
சரிங்க. குறைந்த டைமிங்கில் வர்றதுக்கு தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸுகளாக வரும். அந்த குறைந்த செகண்டில் வர்ற மாடுகளுக்கு வந்து விலை நல்ல விலை கிடைக்கும். சரிங்க. இப்போ ரேக்லா ரேஸ் எல்லாம் நம்ம ஊர் சைடில் நடக்குங்களாங்க? நடக்குதுங்க. எந்த டைமில் நடக்குங்க அதெல்லாம்? அது வந்து நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை வந்து ஞாயிற்றுக்கிழமை 15 நாளைக்கு ஒரு முறை. சரிங்க. நம்ம கோவை மாவட்டத்திலேயே இருந்தாலும் சரி, திருப்பூர் மாவட்டத்திலேயும் சரி, பல்வேறு இடத்துகளெல்லாம் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை வந்து ரேக்லா ரேஸ் கம்பல்சரியாக நடக்குதுங்க. சரிங்க. இப்போது நம்ம சைட்லிங்கன்னா இப்போ எல்லாமே டிராக்டர் எல்லாம் நவீன மிஷின் வந்துருச்சு. உழவுக்கும் மாடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்களா இன்றளவுக்கு? இப்போத்துக்கு வந்து உழவுக்கு வந்து யாரும் பயன்படுத்துறது இல்லைங்க. எல்லாமே நவீன கருவிகள் வந்துருச்சு. அதனால் வந்து இந்த ரேக்லா ஓட்டக்கூடிய மாட்டுகளுக்கு வந்து அந்த மாதிரி உழவுகள் பழைய பாரம்பரியம் போல அந்த உழவுகள் கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த பழக்கம் வந்து ஆமாங்க. நீங்கள் உழவுகள் கொடுக்கறது நீச்சல் போடுறதுல தான் வந்து அந்த மாட்டுகளுக்கெல்லாம் நல்லா ஹெல்த் இருக்குதுக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நிறைய தகவல் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்கண்ணா. காளமாடு இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நாட்டு மாட்டு ரகம்தான். மக்களே, நைட்டு மழை பெஞ்சதுனால லைட்டாக வதியாக இருக்குது, நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். நான் இது பண்ணாதில்ல. இந்த பொள்ளாச்சி சந்தை வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி களை கட்டிட்டு சூப்பராக இருக்குது. கேரளா எந்த ஊர் போகுது லோடு? எந்த ஊர் போகுது? கேரளா. வாரம் வந்துருமா? புகழ்பெற்ற பொள்ளாச்சி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இந்த மாடுகள் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். அன்னைக்கு வந்ததோடவே இன்றைக்கி வந்து மாடுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மாடு, எருமை எல்லாமே வந்து ரொம்ப அதிகம். பார்த்திங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட மாடுகள். இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால வந்து களம் கொஞ்சம் அதிகம் இருக்குது. இருந்தாலும் வந்து பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இங்கே கேட்போம் என்னென்ன தகவல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாலுமே மாட்டு சந்தைனா வந்து இந்த பொள்ளாச்சி நல்ல ஃபேமஸ்ஸு. அண்ணன் வந்து பால் கறந்துட்டு இருக்கிறாரு. எல்லா மாட்டிலிருந்து கறக்குறீங்களா இல்லை ஒரு மாட்டில் மட்டுமா? எல்லா மாட்டிலையும் எல்லா மாட்டிலையும் கறக்குறீங்க. இல்லை வளர்ப்புக்கு போகிற மாட்டுங்க? வளர்ப்புக்கு போகிறது. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நாங்கள் இதே ஊர் தான். இதெல்லாம் என்ன விலை வருங்கண்ணா இந்த மாடெல்லாம்? இதெல்லாம் 35 ரூபா வரும். 35 ரூபா வரும். பல்லு சேர்ந்துருச்சுங்களா? பல்லு சேர்ந்துருச்சு. எத்தனாவது ஈத்துங்க? இது மூணாவது ஈத்து. ஏன்னா இப்போ எல்லாமே சிந்து மாடாக தானே இருக்குது? எல்லாம் சிந்து மாடு தான். நாட்டு மாடு இருக்குமா? நாட்டு மாடும் இருக்குதுங்க. இருக்குது. மக்களே, இன்றைக்கி கரெக்டாக நல்லா மழை பெய்கிற மாதிரி ஒரு சூழல். காற்று பயங்கரமாக விசேஷம் அடிக்குது. இப்போ நம்ம பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் இருக்கிறோம். நல்ல கூட்டமான சூழ்நிலையில் மழையும் வர மாதிரி இருக்குது. நேற்று நைட்டு பேஞ்ச மழையிலையும் கொஞ்சம் சேறு சகதி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மாடெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் வளர்ப்புக்கு நிறைய மாடும் போயிருக்குது. காலையில் கொஞ்சம் நேரத்தில் வந்துருந்தோம்னா இன்னும் அந்த வளர்ப்பு மாடெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரத்துலேயே வந்து ரொம்ப குயிக்காக வாங்கிட்டு போயிடுறாங்க வந்த மாடுகள் எல்லாமே. இப்போ வந்து 1-2 வாங்கிட்டு இருக்கிறாங்க பால் மாடு எல்லாமே. இந்த சைடு எல்லாமே வளர்ப்பு மாடு சந்தை தான். பயமாக இருக்கிறது. அண்ணா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? கரூர். நீங்கள் வியாபாரிங்களா இல்லை விற்கிறதுக்கு வந்துருக்கீங்களா? ஒன்று இறக்குற மாடு வண்டி. சரிங்க. எத்தனை வருஷம் சந்தைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? 7. இங்கே வந்து இந்த 2 மாடுகள் வந்து வளர்ப்புக்கு கொண்டு வந்துருக்கிறாப்புல. அண்ணா, எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க? இது நான் உடுமலையிலேருந்து வரேன். உடுமலையிலேருந்து வரீங்க. வாரம் சந்தைக்கு வருவீங்களா? இல்லை வாரம் வந்துடுவோம். வாரம் வந்துடுவீங்க. வளர்ப்புக்கு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி தான்? அதே தான் வேலை. சரிங்க. ஆனால் இந்த மாடலில் என்ன விலை வருங்கண்ணா? இது மாடலில் ஒரு 18 ரூபா 20 ரூபா வருங்க. 18-20 ரூபா. சரிங்கண்ணா. கண்ணு நீங்கள் கை கறவைங்க. கை கறவைங்க. அந்த கண்ணு 2 ஒரு 10 ரூபா 9 ரூபா வருங்க. 10 ரூபா 9 ரூபா வரும். அண்ணா, இது பல்லு போட்டுருச்சுங்களா? பல்லு சேர்ந்த மாடு தான். பல்லு சேர்ந்த மாடு தான். சரிங்க. அது 2மே பல்லு சேர்ந்த மாடா? ஆமாங்க. சரிங்க.
பாலில் எவ்வளோ கறக்குங்கண்ணா? பாலில் ஒரு 3 மூட்டை வருங்க. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, இன்றைக்கி ஆக்சுவலாக நாட்டு மாடு வந்து எங்கே வாங்கலாம், எந்தெந்த சந்தையில் வந்து நாட்டு மாடு வெரைட்டி வந்து அவைலபிளாக கிடைக்கும் அப்படிங்கிற பல தகவலில் வந்து நம்மளுக்கு செல்வராஜன் வந்து தந்தார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு சில இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்தந்த சந்தைக்கெல்லாம் போனால் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணலாம். கட்டாயம் வந்து இந்த மந்த்துக்குள்ளே அவர் சொன்ன இடத்த எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துடலாம். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேக்லா ரேஸு 15 நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த பகுதியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்கிறாரு. கட்டாயம் ரேக்லா ரேஸும் எங்கே நடக்குதோ அங்கே போயும் அந்த தகவலை வந்து சேகரிக்கலாம். எங்கே ரேக்லா ரேஸ் எங்கே நடக்குதோ அந்த தகவலையும் சேகரிக்கலாம். மறக்காமல் வந்து நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, டாட்டா. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. டேக் கேர். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.